Hello everyone, good evening. Hello everyone, good evening. So yes, இன்னைக்கு நம்ம ஒன் டைமென்ஷனலுடைய மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் கைனமேட்டிக்ஸில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோடைய லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் இன் 1D. கிராஃப்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டா. ஏன்னா எவ்ரி இயர் கிராஃப்ஸில் இருந்தும் கொஷின் வந்துட்டு தான் இருக்குது. எல்லா வருஷம் எந்த கொஷின் பேப்பர் நீங்கள் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்தாலும் ஒரு கொஷினாவது கிராஃப் சம்மந்தமாக கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் நம்ம கிராஃப்ஸை வந்து ரொம்ப தெளிவாக இன்றைக்கி என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிராஃப்ஸ் தெரிஞ்சிருந்தால் வெல் அண்ட் குட். தெரியல அப்படின்னா கூட பேசிக்காக மேத்தமெட்டிக்கலி கிராஃப்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுலாம் நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் நடத்தியிருக்கேன். இன்கேஸ் அது பார்க்காம இங்கே வந்திருக்கீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னா ப்ளீஸ் போயிட்டு அந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் கிராஃப்ஸை வந்து ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஹோவர் நான் இந்த செஷனில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியாக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே, இப்போ ஏதோ ஒரு கிராஃப் பொசிஷன் டைம்லாம் விட்டுருங்க, ஏதோ ஒரு கிராஃப் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் வந்துட்டு எனி லைன், இப்படி ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகேயா? இந்த லைன் பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது இட் வில் மேக் அன் ஆங்கிள் இல்லையா? ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டா தான் இந்த லைன் பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேயா? ஒரு ஆங்கிளில் இந்த லைன் வருது. அப்போது இந்த லைனுடைய ஸ்லோப் என்ன? சரி, ஜென்ரலாக ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு சொல்வீங்க? y is equal to mx plus c. இதுதான் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் நடத்திப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு பார்த்தா y is equal to mx plus c. இந்த c அப்படிங்கிறது வந்து y இன்டர்செப்ட்னா இட்ஸ் நத்திங் பட், இப்போது இந்த லைனே வந்து நான் இப்படி ஒரு லைன் போடுறேன்னு வைங்க. ஸோ அப்போ இது ஒய் ஆக்சிஸில் அது எவ்வளோ தூரம் கிராஸ் ஆகிருக்கு, எந்த பாயிண்டில் கிராஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் வந்து 3 அப்படின்னு சொன்னால் ஒய் இன்டர்செப்ட் வந்து c is equal to 3 இருக்கும். ஸோ அப்போது ஒய் ஆக்சிஸில் அது எங்கே கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒய் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது. இதுலேயே இந்த எம்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த எம் அப்படிங்கிற டேர்ம் என்ன அப்படின்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம கைனமேட்டிக்ஸ் கிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும். எம் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா tan theta. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் tan theta. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் இஸ் நத்திங் பட் tan theta. சரி, இப்போ நான் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொன்னேன். சரி, இப்போ நான் ஒரு லைன் பாஸ் பண்ணிட்டேன். இந்த லைனுடைய இது வந்து தீட்டான்னு சொல்லியாச்சு. ஓகேயா? அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta நான் சொல்லிடுவேன். அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த லைன் இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் நான் வந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த 2 பாயிண்ட்டு வந்து எக்ஸில் எங்கெல்லாம் டச் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் அண்ட் ஒய் ஆக்சிஸில் எங்கெல்லாம் டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போது இது டீங்கிறத மறந்துடுங்க. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். கரெக்டாக? அதே மாதிரி இது ஒய் ஆக்சிஸில் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். அப்போது ஸ்லோப்பை எப்படி எழுதலாம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. கரெக்டா? அப்போது இப்படி தான் நம்ம வந்து ஸ்லோப் அப்படிங்கிறதோடைய கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இதில் 3 விதமான ஈக்குவேஷன்ஸ், 3 விதமான கிராஃப்ஸ் நம்ம கைனமேட்டிக்ஸில் மெயினாக பார்ப்போம். பொசிஷன் டைம், வெலாசிட்டி டைம், ஆக்சலரேஷன் டைம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எப்போவுமே யார் தான் இருக்கிறாங்க? டைம் தான் இருக்க போகுது. டைமை பொறுத்து ஒய் ஆக்சிஸில் நம்ம இவ்வளோ நேரம் கைனமேட்டிக்ஸில் படித்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் இதெல்லாம் டைமை பொறுத்து எப்படி மாறுதுங்கிறத கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி படிக்கிறது தான் இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா பொசிஷன் அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். சரி, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும்? நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறது வந்து இங்கே என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைமாக மாறிடும் இல்லையா? எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் யார் இருப்பாங்கன்னா டைம் தான் இருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இது என்ன ஆகிடும்? S1 S2 T1 T2. கரெக்டாக? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம்? S2 minus S1 divided by T2 minus T1 போடலாமா? விச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம். அப்படி தானே?
S2 மைனஸ் S1ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறது, T2 மைனஸ் T1ங்கிறது டைமில் எவ்வளோ வேரியேஷன் நடந்திருக்குங்கிறது. அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம்னா அது என்னது? நம்ம இவ்வளோ நேரம் ஃபிசிக்ஸில் என்ன படித்தோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா என்னது? அது வெலாசிட்டி. அப்போ இதில் வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, the slope of displacement and time graph gives you velocity. position time graph உடைய slope நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா velocity கொடுக்குது. சரி, இந்த graph நான் எப்படி லீனியராக போட்டேன்? see, இந்த டயக்ராம் பாருங்களேன். ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் 1 செகண்டில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. அண்ட் 2 செகண்ட்ஸ் போகும்போது 2 மீட்டர் ட்ராவல் ஆகுது, 3 செகண்ட் போகும்போது 3 மீட்டர் ட்ராவல் ஆகுது, 4 செகண்ட்க்கு 4 மீட்டர் ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா லீனியராக அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. டைமை பொறுத்து லீனியராக இங்கே 1 இருக்கும்போது இங்கே 1, இங்கே 2 இருக்கும்போது இங்கே 2, இங்கே 3 இருக்கும்போது இங்கே 3, இங்கே 4 இருக்கும்போது இங்கே 4ன்னு லீனியராக அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி ஒரு கிராஃப் போட்டேன்னா அதுதான் என்னுடைய இந்த ப்ளூ கலர் லைன். கரெக்டா? அப்போது இந்த மாதிரி டைமும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் லீனியராக வேரி ஆகும்போது எனக்கு யார் கிடைக்கிறாங்கன்னா வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்குது. கரெக்டாக? வெலாசிட்டி வில் பி கான்ஸ்டன்ட். லீனியராக வெரி ஆகுது. இங்கே 1 செகண்ட் ஆகும்போது அங்கே குட் ஈவினிங் சஷாங். ஸோ இங்கே 1 செகண்ட் ஆகும்போது அங்கே 1 மீட்டர் போயிருக்கேன், இங்கே 2 செகண்ட் ஆகும்போது அங்கே 2 மீட்டர் போயிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னோட வெலாசிட்டி எப்படி மாறுது? யூனிஃபார்மாக வெரி ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ வெலாசிட்டி லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லீனியராக இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ எனக்கு யார் கிடைக்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப்பை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எனக்கு மேத்தமெட்டிக்கலி நான் கண்டுபிடிக்கிறது தான் இந்த y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. அப்போ அதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா which is nothing but velocity தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொசிஷன் டைம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டேக்அவே என்னவா இருக்கணும் அப்படின்னா slope of position time graph, slope is nothing but slope of position time graph is equal to velocity. Slope of position time graph gives velocity. இது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதுதான் பொசிஷன் டைம் ஜென்ரலாக கிராஃபோட பேசிக் என்னன்றது நான் சொல்லிட்டேன். ஸ்லோப்னா என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நான் சொல்லிட்டேன். அண்ட் பொசிஷன் டைம் கிராஃபை பற்றி நான் சொல்லிட்டேன். ஓகேயா? நவ் லெட்ஸ் மூவ் ஆன். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ ஏபி அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஆனால் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிகே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. பி மேக்ஸ் 60 டிகிரி வித் டைம் எக்ஸ் ஆக்சிஸ், அது நமக்கு கொடுத்தாங்க. பட் ஏவுடைய ஆங்கிள் என்னன்னு டைரெக்டாக கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பிக்கு ஒரு இன்டர்செப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் எடுக்கிறேன் அப்படின்னா that line makes 45 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ். that line makes 45 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ். அது வந்து எனக்கு என்ன தெரியும், இது 60 இது 45 அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? 60 மைனஸ் 45 15 டிகிரியா? இந்த ஆங்கிள் 15 டிகிரினா இந்த ஆங்கிளும், ஏன்னா இது சென்டர், ஸ்ட்ரெயிட் சென்டர், அப்போ இதுவும் 15 டிகிரியா? இது 15 டிகிரினா இந்த மெயின் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஏ மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 45லேருந்து சி, இது 45, இந்த 45லேருந்து இந்த 15 மைனஸ் பண்ணிவிட்டா எனக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிடும். கரெக்ட் தானே? அப்போது திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 45 மைனஸ் 15 விச் இஸ் 30 டிகிரி. அப்போது ஏ மேக்ஸ் 30 டிகிரி வித் டைம் ஆக்சிஸ் ஆர் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பி மேக்ஸ் 60 டிகிரி வித் டைம் ஆக்சிஸ் ஆர் எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? இப்போது நீங்கள் இது ரெண்டுக்குமான ஸ்லோப் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆர் ரேஷியோ ஆஃப் ஸ்லோப் தான் இங்கே வெலாசிட்டி, ஏன்னா பொசிஷன் டைம் கிராஃப். அப்போது ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? VA by VB கேட்டிருக்காங்க. VA by VB is nothing but velocity is nothing but slope is nothing but tan theta. அப்போ நம்ம டைரெக்டாக போட்டுடலாமா? A வந்து 30 டிகிரி, அப்போ tan 30 divided by tan 16 போட்டுடலாமா? Can I put like this? Yeah, right? So tan 30 divided by tan 60. So 1 by root 3 divided by again root 3 வரும் இல்லையா, which is equal to 1 by root 3, again இங்கே ஒரு root 3 வரும், போட்டிங்க அப்படின்னா which is 1 by 3. கரெக்டா? 1 by 3 is the answer here. The ratio of இதே மாடலில் நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இதே மாடலில். ஸோ that will be given as homework today. ஓகேயா? அதனால இந்த மாடல் நல்லா புரிஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகேயா? ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க. 2 டிஃப்ரெண்ட் கர்வ்ஸை கொடுத்துட்டு இந்த 2 விதமான வெலாசிட்டிஸ்லையும் உள்ள ரேஷியோ என்ன, இல்லை இந்த 2 ஸ்லோப்புக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா?
அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். இதுலேருந்து நான் ஒரு டேக்அவே என்ன சொல்லலாம் அப்படின்னா, tan 13ங்கிறது 1/√3, tan 16ங்கிறது √3. அப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆக தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஸ்லோப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? நம்ம டேனுடைய பேட்டர்னே என்ன, இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். இதுவும் நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் சொன்னேன். tan தீட்டாவுடைய பேட்டர்னே இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங் தான். கரெக்டா? ஸோ அப்போது நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, when theta increases, இங்கே நான் வந்து ஒரு டேக்அவே மாதிரி எழுதுகிறேன். when theta increases, slope increases. தீட்டா எந்த லைனில் தீட்டா ஜாஸ்தியாக இருக்கோ அந்த லைனோட ஸ்லோப் தான் ஜாஸ்தியாக இருக்கும். that means அந்த லைனில் தான் velocity will be higher. வெலாசிட்டியும் அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். கிளியரா? ஓகே, எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? ஷால் வி மூவ் ஆன்? சரி அப்போ இதை பாருங்களேன். ஃபைண்ட் த வெலாசிட்டி. இப்போது என்னென்னா ஒரு அதே பொசிஷன் டைம் கிராஃப் தான். ஓகேவா? இதில் வந்துட்டு இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஓஏ, ஏபி, பிசி அப்படின்னு 3 விதமான பொசிஷனில் அது ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீஜன்ஸில் எல்லாத்துலேயும் வெலாசிட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜன் எல்லாத்துலேயும் உள்ள வெலாசிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே தீட்டா கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே 5, 10, 15, இங்கே 5 and 10 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 - y1 டிவைட் பை x2 - x1. அப்போ அதை போட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓஏக்கு சால்வ் பண்ணுறேன். ஓஏக்கு சால்வ் பண்ணேன் அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, அல்லது நான் இப்படி எழுதுறேன், VOA, வெலாசிட்டி அட் OA. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு? y2 - y1 ஸ்லோப் தான். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப். அப்போ y2 - y1 டிவைட் பை x2 - x1. அப்போ இங்கே நான் வந்து இது பண்ணும்போது இது என்னது, நான் என்ன எடுக்கிறேன்? இந்த OAவை நான் எடுக்கிறேன். OA நான் எடுக்கும்போது இங்கே y2 எனக்கு 5, y1 வந்து எனக்கு 0வா? அப்போது I can write 5 - 0 divided by, அதே மாதிரி தான் இங்கே x1 x2வும், x2 வந்து 5, x1 வந்து 0. கரெக்ட் தானே? ஸோ 5 - 0. அப்போ என்ன ஆகிடும்? ரெண்டும் கேன்சல் ஆகி 1 மீட்டர் per செகண்ட். 1 மீட்டர் per செகண்ட் தான் எனக்கு என்னது? வெலாசிட்டி அட் OA. அதே மாதிரி ஐம் டேக்கிங் அட் ஏபி. ஏபிக்கு நான் எடுக்கும்போது என்ன ஆகும்னா வெலாசிட்டி அட் ஏபி இஸ் ஈக்குவல் டு, இங்கே y1 y2 ரெண்டுமே சேம் தான். கரெக்டாக? y1ம் இவங்க தான், y2வும் இவங்க தான், 5 தான். ஏன்னா ஏபி லைன் வந்து இங்கே இருக்குது. ஸோ y1 y2 ரெண்டுமே 5 தான்ங்கும் போது என்ன ஆயிடும்? y2 - y1 0 ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா the entire term will be 0. ஸோ அதனால் நான் டைரெக்டாகவே 0ன்னு போட்டுடலாம். ஓகே, 5 - 5 தான் வரும். ஸோ entire term will be 0. அகெயின் பிசிக்கு நான் எடுக்கிறேன். பிசிக்கு நான் வெலாசிட்டி அட் பிசி நான் எடுக்கும்போது இந்த ரீஜியன் வெலாசிட்டி பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு y2 வந்து 10, y1 வந்து இந்த 5. அதே மாதிரி இங்கே x2 வந்து 15, x1 வந்து 10. அப்படி தானே? ஸோ அப்போ நான் இங்கே போடும்போது எப்படி போடலாம்? 10 - 5 டிவைடட் பை 15 - 10. ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் 5 தான், இந்த டிஃப்ரென்ஸும் 5 தான், விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் 1 மீட்டர் per செகண்ட். 1 மீட்டர் per செகண்ட். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்லையும் எனக்கு வந்து பாசிட்டிவான ஒரு வெலாசிட்டி வேல்யூ தான் கிடச்சிருக்குது. பாசிட்டிவ் வெலாசிட்டி தான் கிடச்சிருக்குது. அகெயின் இந்த டேர்ம்லையும் எனக்கு பாசிட்டிவ் வெலாசிட்டி தான் கிடச்சிருக்குது. பாசிட்டிவ் வெலாசிட்டி வேல்யூ தான் கிடச்சிருக்குது. அண்ட் சென்டரில் எனக்கு யார் கிடச்சிருக்காங்க? சென்டரில் எனக்கு 0 கிடச்சிருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொசிஷன் டைம் கிராஃபில் ஸ்லோப் வந்து வெலாசிட்டி, when velocity is 0, வெலாசிட்டி மாறவே இல்லைன்னா அங்கே ஸ்லோப்பே இருக்காது. அதனால தான் என்ன ஆயிடுச்சு? AB is a straight line. when there is no slope, the line will be a straight line. கரெக்ட் தானே? ஸோ அதனால் அப்போது நீங்கள் இது ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது கிராஃபில் இருந்து வேல்யூஸை எப்படி எடுக்கிறதுங்கிறதும் தெரியணும். வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருந்தா இந்த வேல்யூக்கு கிராஃப் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி க்ரியேட்டிவாக யோசிச்சு பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் இஸ் த ரைட் வேர்ட். விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஸோ வெலாசிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுனால தான் எனக்கு என்னுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்லேயே இருக்குது. நெகட்டிவ் சைடே வரலை. ஒய் ஆக்சிஸ்லேயும் நெகட்டிவ் சைட் போகல, எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நெகட்டிவ் சைட் போகல.
ரெண்டுலேயுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சைடில் தான் என்னோட மொத்த கிராஃபும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓஏ ரீஜியனில் எனக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்தது. அதனால் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி 1 மீட்டர் per செகண்டுங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்லாண்டிங் லைன் கிடச்சிது. அதுக்கப்புறம் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. 0 ஆனால் வெலாசிட்டி ஸ்லோப்பே இல்லை, ஸ்லோப் இஸ் 0. அதனால் அந்த ஏபி வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு. அகெயின் பிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வெலாசிட்டி பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது லீனியராக கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக போகுதுங்கிறதுனால தான் எனது பாசிட்டிவ் வெலாசிட்டி விச் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி 1 மீட்டர் per செகண்டுங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் அந்த வெலாசிட்டி இருக்குங்கும் போது அகெயின் என்ன ஆயிடுச்சு, அங்கேயும் ஒரு ஸ்லாண்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்குது. கிளியரா விஷுவலைஸ் பண்ண முடியுதா? நான் பேசுகிறது புரியுதா? கான்டெக்ஸ்ட் புரியுதா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இன் 8 செகண்ட்ஸ். நம்ம படித்த கான்செப்ட்ஸை இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கிளாஸஸ் தான் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அந்த கான்செப்ட்ஸ் தான் இங்கே கிராஃபிக்கலி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாதுடா. ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8ன்னு போயிட்டு இருக்குது வேல்யூஸ். அண்ட் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 10, 20 அப்படின்னு வேல்யூஸ் போயிட்டு இருக்குது. ஓகேவா? சரி, ஏன் ரெண்டையுமே கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸ்பீடுனா நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோம், வெலாசிட்டினாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அப்படி தானே, த லாங்கஸ்ட் பாத். டிஸ்பிளேஸ் பண்ணுங்கும்போது ஷார்ட்டஸ்ட் பாத் எடுத்துக்கணும். அப்போ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ நேரம் படித்தது தான் இது எல்லாமே. ஸோ ஸ்பீட் இஸ் நத்திங் பட், ஓ மை காட், ஓகே, யா, ஸ்பீட் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ஸ்பீட்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, by total time taken. கரெக்டா? total time taken. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுனா இங்கே என்ன டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குது? டிஸ்டன்ஸ் எதை குறிக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிஸ்டன்ஸை குறிக்குது. மேக்ஸிமம் அது என்ன டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்குது? 20 போயிருக்குது. எப்படியெல்லாம் போயிருக்குது? இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, கரெக்டா? அதுக்கப்புறம் அந்த 10லேருந்து அகெயின் இன்னொரு 10 போயிருக்குது. அதுக்கப்புறம் 20லேருந்து அகெயின் 0க்கு வந்திருக்குது. 20லேருந்து அகெயின் 0க்கு வந்திருக்கு. அப்போ மேலே ஏறுறதுக்கு ஒரு 20, கீழே இறங்குறதுக்கு ஒரு 20, கரெக்டாமா? மேலே ஏறினது ஒரு 20, கீழே இறங்குனது ஒரு 20, மறுபடியும் 0க்கு வந்து சேர்ந்துச்சா? அப்போ 20 + 20 தான் என்னது? எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். டோட்டல் டைம் என்ன? இங்கே 8 hours வரைக்கும் ஆயிருக்குது. அப்போ டோட்டல் டைம் வந்து 8. அப்போ 40/8 அப்படின்னா 5 மீட்டர் per செகண்டுங்கிறத என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிருக்குது. இதுவே ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போமா? ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் traveled divided by total time taken. கரெக்டா? அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு என்ன இருக்கு? 0ல் ஆரம்பிச்சு 0லேயே முடிஞ்சிருக்குது. 0 த ஒய் ஆக்சிஸ், அதாவது Z, எஸ்ங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். பொசிஷன், என்னோட பொசிஷன் எஸ்ங்கிறது 0ல் ஆரம்பிச்சு அகெயின் எஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கே போகலை, 0லேயே முடிஞ்சிருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? அகெயின் 0 தான். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணணும்? ஆரம்பிச்ச ஆக்சிஸ்க்கே திரும்ப வந்துருச்சு இல்லையா? அப்போ இங்கே டைம் தான் வேரியா இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0க்கே வந்துருச்சு, ஏறிட்டு இறங்கிட்டாங்க. அப்போது அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். டோட்டல் டைம் டேக்கன் வந்து அகெயின் இங்கே 8 தான். அப்போ இது வந்து என்னது? என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 மீட்டர் per செகண்ட். ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம படித்த கான்செப்ட்டு. அதை இங்கே கிராஃபிக்கலாக நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி தரவ் வித் த கான்செப்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூ ஹேவ் டு பி கிளியர் அபவுட் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ். கிராஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எங்கே போனால் பாசிட்டிவ், எங்கே போனால் நெகட்டிவ், இதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். கிராஃபோட நாலேஜ் இருந்து, கான்செப்டும் இருந்து, ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே, சரி. இப்போ எனக்கு சொல்லுங்கள், நான் 4 கிராஃப் கொடுத்துருக்கேன். யூனிஃபார்ம் மோஷன் இருக்கிற கிராஃப் எது? 4மே டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான். இந்த 4 நான் ஏபிசிடின்னு நேமிங் பண்ணியிருக்கேன். இதில் யூனிஃபார்ம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த கிராஃபில் இருக்கும்?
டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த கிராஃபில் இருக்கும்? யூனிஃபார்ம் டிஸ்பிளேஸ்மெண்ட், சாரி யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் இந்த சென்ஸ் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவோம். வெலாசிட்டி எதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? சர்க்கிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராஃப் ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது. அப்போ சர்க்கிள்ங்கும் போது கண்டிப்பாக இந்த கிராஃபுக்கு என்னோட ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸ்லோப் இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போ வெலாசிட்டியும் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இது ஆப்ஷன் கிடையாது. அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது என்ன ஆயிடும்? வெலாசிட்டி 0 ஆகிடும். வெலாசிட்டி 0 அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் த பாடி இஸ் அட் ரெஸ்ட். வெலாசிட்டி அங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாடி வந்து ரெஸ்டிங், பாடி இஸ் அட் ரெஸ்ட். இங்கே யூனிஃபார்ம் மோஷன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற பாடி கிடையாது, கண்டிப்பாக ஆப்ஷன் டி கிடையாது. அண்ட் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அகெயின் என்ன இருக்குது? இங்கே வெலாசிட்டி திரும்ப குறைஞ்சிருக்குது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஸ்லோப் வந்து எனக்கு பாசிட்டிவாக போய் அகெயின் ஸ்லோப் வந்து நெகட்டிவாக போயிருக்குது. அப்படிங்கும்போது இங்கே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மோஷன் யூனிஃபார்ம் மோஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஸ்லோப் கான்ஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட் தானே? வேறஸ் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன்னா ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா என்னுடைய வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ த மோஷன் வில் பி யூனிஃபார்ம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ கிராஃபை எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத, ஹவு டு ரீட் த கிராஃப்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? சரி. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், இன்னொரு கொஷின். Just wait. Say for example, இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே பொசிஷன் டைம் கிராஃப் தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு என்ன ஆகுது? 0லேருந்து என்னோடய கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் ஆகுது. அகெயின் வெலாசிட்டி எனக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அகெயின் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிராஃப் இந்த மாதிரி மாறிடுச்சு. இதை வந்து நான் ஏபிசின்னு நேமிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகேயா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து இதுக்கு வேல்யூஸ்மே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 5 and 10 வச்சுக்கலாம். இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இது 5, 10, 15. ஓகே இதை வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். ஓகேயா? சரி. இப்போது எனக்கு வந்துட்டு என்னோட வெலாசிட்டி அதே மாதிரி OA AB BC வரும்போது என்னோடய வெலாசிட்டி என்னவாயிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஃப்ரம் O to A, OA வரும்போது என்ன ஆயிடுச்சு? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? y2 minus y1 by x2 minus x1. அப்போது OA அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்கே இருக்குது? இதுதான் இல்லையா? என்னோட y2 y1 வந்து 5 and 0 OA அப்படிங்கும்போது. கரெக்டாக? ஸோ 5 minus 0 divided by x2 minus x1. OAக்கு அதே 5 and 0 தான். 5 minus 0. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 meter per second தான் என்னோட வெலாசிட்டி. வெரஸ் AB அகெயின் ஏபிக்கு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வில் பி 0, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். வேரஸ் பிசிக்கு பாருங்களேன், இந்த கேஸில் பிசிக்கு பாருங்களேன். பிசிக்கு பார்க்கும்போது எனக்கு பியிலேருந்து சிக்கு வந்திருக்கு. அப்போ சிக்கு வந்தது தான் எனக்கு y2. அப்போது இங்கே எனக்கு y2 யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0ங்கிறது என்னுடைய y2 ஆகிடும், 5ங்கிறது என்னுடைய y1 ஆகிடும். கரெக்டாக? பியிலேருந்து சிக்கு வரும்போது அப்போது இங்கே பிசியில் நான் எப்படி எழுதுவேன்னா 0 minus 5 divided by 15 minus 10. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆயிடுச்சு? எனக்கு -5 divided by 5 which is equal to -1 meter per second. வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்னென்னா வெலாசிட்டி நெகட்டிவில் கிடச்சிருக்குது. இப்போது இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி எனக்கு வெலாசிட்டி பாசிட்டிவாக தான் வரும் நெகட்டிவாக தான் வரும்னு ஒரு கிராஃபை பார்த்தே என்னால், இந்த கால்குலேஷன்லாம் இல்லாமல் கிராஃபை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். எப்படி முடியும் அப்படின்னா
ஸ்லோப்பை பாருங்கள், தீட்டாவை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது என்னோடய தீட்டா வேல்யூ 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. அப்படி தானே? இது நான் தீட்டா 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தீட்டா 1 வந்து லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்குது. தீட்டா 1 லெஸ் தேன் 90 டிகிரி, தீட்டா லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்லோப் வந்து அந்த இடத்துல பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கும்னா வெலாசிட்டி வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? இதுவே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து தீட்டா 2. தீட்டா 2 எப்படி இருக்குது? 90 டிகிரியை விடையும் ஹையராக இருக்குது. அப்போ தீட்டா 2 கிரேட்டர் தேன் 90 டிகிரியாக இருக்கும்போது ஹியர் ஸ்லோப் வில் பி நெகட்டிவ். when theta is less than 90 degree slope வந்து பாசிட்டிவ், theta greater than 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவ். கிளியரா? ஹலோ யா. ஸோ எஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ தீட்டா வேல்யூவை வச்சும் நம்மளால் ஸ்லோப்பை அனலைஸ் பண்ண முடியும். அந்த வெலாசிட்டி பாசிட்டிவ் வேல்யூவாக போகுதா நெகட்டிவ் வேல்யூவாக போகுதாங்கிறத கிராஃபை பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியும். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் தான். போக போக நீங்கள் கிராஃபை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துடணும். ஓகேவா? சரி. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே, பிஃபோர் கோயிங் டு திஸ் நான் இன்னொரு சின்ன கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டு விதமான கிராஃப் எடுத்துக்கலாம். சரி, இது வந்து நான் கிராஃப் 1ன்னு சொல்கிறேன், இதை வந்து நான் கிராஃப் 2ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? கிராஃப் 1 அண்ட் கிராஃப் 2. சரி, இப்போ கிராஃப் 1ல் ஸ்லோப் வந்து எனக்கு என்னவாயிட்டிருக்கு? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். பட் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா கர்வ்ஸுக்கு வந்திருக்கோம். கர்வ்ஸுக்கு வரும்போது என்னுடைய கிராஃபோட பேட்டர்ன் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம ஸ்லோப் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ட்ரா அ டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் அப்படின்னா என்னது? ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் டேஞ்சன்ட். ஸோ இந்த டேஞ்சன்ட் என்ன ஆங்கிளில் இருக்கோ அதுதான் இந்த கிராஃபுடைய தீட்டா. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நான் ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வைங்க, A, B and C. A பாயிண்டில் எனக்கு தீட்டா இந்த மாதிரி இருக்குது. B பாயிண்ட் போகும்போது B பாயிண்டில் எனக்கு கிடச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா தீட்டா இன்னும் கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது. தீட்டா A, இது தீட்டா Bன்னு வச்சுக்கலாம். C பாயிண்ட் போகும்போது இங்கே நான் டேஞ்சன்ட் வரைஞ்சி தீட்டா பார்க்கும்போது தீட்டா வேல்யூ இன்னும் எனக்கு கிரேட்டராக இருக்குது, தீட்டா C. அப்போது ஹியர் ஐ கேன் சே தீட்டா A ஒரு வேல்யூ தான், அண்ட் தீட்டா ஏயை விட தீட்டா B வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, தீட்டா Bயை விட தீட்டா C ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் இந்த 3 தீட்டாவுமே 90 டிகிரியை விட சின்னதாக தான் இருந்துச்சு. இந்த 3 தீட்டாவுமே லெஸ் தேன் 90 டிகிரி தான். லெஸ் தேன் 90 டிகிரி இந்த சென்ஸ், இந்த 3மே லெஸ் தேன் 90 டிகிரினா ஐ கேன் சே தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். கரெக்டாக? இந்த கிராஃபில் ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் இஸ் லெஸ் தேன் 90 டிகிரி அப்படின்னா இங்கே வந்து வெலாசிட்டி வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்குது. வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங் அண்ட் இட் இஸ் பாசிட்டிவ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவாக இருந்து ஸ்லோப்பும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் போது அந்த இடத்துல ஆக்சலரேஷன் எப்படி மாறும்? ஆக்சலரேஷன் என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ வெலாசிட்டி பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஆக்சலரேஷனும் இந்த இடத்துல எனக்கு ஸ்லோப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்கும் போது ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். கரெக்டாக? ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ இது என்னென்னா ஒரு ஆக்சலரேட்டிங் கர்வ். ஸோ இந்த கர்வை நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குது? அப்வர்ட் கர்வாக இருக்கா? அப்வர்ட் மேலே பார்த்த கர்வாக இருக்கா? ஸோ அப்வர்ட் கர்வ், இந்த கர்வ் வந்து அப்வர்டாக இருக்குது அண்ட் இட் இஸ் அன் ஆக்சிலரேட்டிங் கர்வ். ஆக்சிலரேஷன் நடக்குது அந்த இடத்துல, ஆக்சிலரேஷன் நடக்குது. ஓகேவா? இதுவே கர்வ் 2வை பாருங்கள். கர்வ் 2, இந்த கர்வ் 2க்கும் நான் வந்து தீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஸோ தீட்டா எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுங்கள். சே திஸ் இஸ் தீட்டா A அண்ட் செகண்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன்
இந்த பாயிண்ட்டுக்கும் நான் தீட்டா கண்டுபிடிக்கிறேன், தீட்டா பி. அண்ட் தேர்ட் பாயிண்ட் ஒன்று டேஞ்சன் வரைகிறேன், இதுக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன், தீட்டா சி. ஸோ இங்கேயும் எனக்கு என்னென்னா தீட்டா ஏ, தீட்டா பி, தீட்டா சி எல்லாமே வந்து எனக்கு என்னவா இருக்குது, லெஸ் தேன் 90 டிகிரியாக தான் இருக்குது. ஓகேவா, லெஸ் தேன் 90 டிகிரியாக தான் இருக்குது. தட் சேஸ் வெலாசிட்டி லெஸ் தேன் 90 டிகிரினா எனக்கு என்ன அர்த்தம், ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ், வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ் தான். ஆனால் ஸ்லோப் எப்படி ஆகிட்டே போகுதுன்னு பாருங்கள். ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதான்னு பார்த்தா தீட்டா ஏ ஜாஸ்தியாக இருக்குது, தீட்டா பி ஜாஸ்தியாக இருக்குது, தீட்டா சி சின்னதாக இருக்குது. பட் இது மூணுமே லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்குது. ஆனால் தீட்டா ஏலேருந்து தீட்டா சிக்கு ஸ்லோப் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. ஸ்லோப் இஸ் டிக்ரீஸிங். ஸ்லோப் வந்து என்ன ஆகிட்டே போகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. தீட்டா வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. வேறஸ் வெலாசிட்டி எனக்கு பாசிட்டிவ் வெலாசிட்டி தான் வந்திருக்குது. அப்போ வாட் அபவுட் ஆக்சிலரேஷன் மேம்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதா, ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா வெலாசிட்டி பாசிட்டிவாகவே இருந்தாலும் ஆக்சிலரேஷன் வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஏன்னா ஸ்லோப் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது, மூமெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது, ஃபாஸ்ட் ஆகலை. புரியுதா? பட் அங்கே ஒரு வெலாசிட்டி நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, வெலாசிட்டி இஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ் பட் டிக்ரீஸிங், பாசிட்டிவ் பட் டிக்ரீஸிங். வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ்க்கு போகலை, பட் எனிவே இட் இஸ் டிக்ரீஸிங். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஆக்சிலேஷன் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ ஆக்சிலேஷன் இஸ் ஆல்சோ டிக்ரீஸிங். ஆக்சிலேஷன் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா நம்ம நெகட்டிவ் ஆக்சிலேஷன் சொல்லுவோம். ஸோ ஆக்சிலேஷன் இஸ் நெகட்டிவ் ஹியர். ஓகே, அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகுதுன்னா டவுன்வர்ட் கர்வ் வந்து இங்கே டவுன்வர்ட் கர்வாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரீட்டார்டிங் நடக்குது, ரீட்டார்டேஷன், ஸ்லோ டவுன் ஆகுது, ரீட்டார்டேஷன் தான் நடக்குது. இந்த ரெண்டு சினாரியோஸும் உங்களுக்கு புரியுதா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண புரியுதா? அதனால தான் பக்கத்தில் போட்டு காமிச்சிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா? சிமிலர்லி நீங்கள் வந்துட்டு மறுபடியும் இதை நான் வந்து சிங்கிள் கர்வாக போடாமல் இந்த மாதிரியான ஒரு கர்வாக நான் போடுறேன்னு வைங்களேன். இந்த மாதிரியான ரெண்டு கர்வ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கர்வ்ஸ் இருந்தாலுமே இங்கே பாருங்கள், இங்கேயும் இது வந்து என்ன இருக்குது, அப்வேர்டாக இருக்குது, கான்கேவ் அப்வேர்ட். கரெக்டாக, கான்கேவ் அப்வேர்ட் கர்வ். வேரஸ் திஸ் இஸ் கான்கேவ் டவுன்வேர்ட். அப்படி இல்லைன்னா கான்வெக்ஸ்ன்னு சொல்லலாம். கான்கேவ் ஏன்னா நம்ம அப்வேர்ட் டவுன்வேர்ட்னே நீங்கள் படிங்க. ஸோ தட் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு மெமரியில் அப்வேர்ட்னா இந்த கேஸ், டவுன்வேர்ட்னா இந்த கேஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அப்வேர்டாக இருந்துச்சுனாலே நமக்கு வந்துட்டு என்னென்னா ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். டவுன்வேர்டாக இருந்துச்சுனாலே ஆக்சிலரேஷன் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இங்கே வெலாசிட்டியும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்வேர்ட் கர்வில். டவுன்வேர்ட் கர்வில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பாசிட்டிவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக போகணுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பொசிஷன் டைம் கிராஃபில் வெலாசிட்டி நெகட்டிவாக போகும்போது ஐதர் அது வந்து -y ஆர் -x வரைக்கும் போயிடும். ஸோ அப்போ இங்கே வெலாசிட்டி பாசிட்டிவ் தான், பட் என்னாச்சு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்க்கு போயிடுச்சு. அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சிலரேஷன் அண்ட் வெலாசிட்டி என்னவா இருக்குது, ஆக்சிலரேஷனும் வெலாசிட்டியும் சைன் எப்படி இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. V அண்ட் A ஆப்போசிட் சைனில் இருக்கா, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். வேறஸ் இங்கே வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ் தான், சேம் சைனில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ரெண்டுமே சேமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த பாடியோட அந்த மோஷன் வந்து அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். வேறஸ் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து என்னுடைய எண்ட் என்ன அப்படின்னா இங்கே என்னோடய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வேறஸ் இந்த கேஸில் ஆப்போசிட் சைனாக இருந்துச்சுன்னா என்னோடய ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர். சரி, அப்போது ஸ்லோப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம் கிராஃபில் வெலாசிட்டியோட வேரியேஷன் எப்படி இருக்கும், ஆக்சலரேஷனோட வேரியேஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்.
இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்துலேயே உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இந்த 4 கர்வில் எதில் இருக்கும்? கர்வ் ஏயா, பியா, சியா, டியா? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் எதில் இருக்கும்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எதில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் எதில் இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் எதில் இருக்கும்? சி, இந்த கர்வில் வெலாசிட்டியே 0, கரெக்டா? இந்த கர்வ் பொறுத்த வரைக்கும் கர்வ் டியை பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியே 0. வெலாசிட்டி 0 அப்படின்னா அதனால தான் அது என்னாச்சு, ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துருச்சு. வெலாசிட்டியே 0னா அங்கே ஆக்சலரேஷனுக்கு வேலையே இல்லை. இந்த கர்வில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் 0 ஆகிடும். ஸோ அவன் ஆக்சலரேஷன் 0நாலும் அது நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ நம்ம கையில் 2 கர்வ் இருக்குது, ஓகேயா? இந்த 2 கர்வில் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் கர்வ், டவுன்வர்டாக போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் கர்வ். அப்போ அந்த கர்வோட எண்டை வச்சே நம்மளால் ஒரு டிசிஷனுக்கு வர முடியும், ஓகேவா? இது டவுன்வர்ட் கர்வ், இது வந்து அப்வர்ட் கர்வ். டவுன்வர்ட் கர்வை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரேஷன் வந்து என்ன இருக்கும்? டவுன்வர்ட் கர்வ்னாலே ஆக்சிலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆக்சிலரேஷன் நெகட்டிவில் இருக்கும். ஆக்சிலரேஷன் நெகட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக அது ரீட்டர்டேஷன், ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது. ரீட்டர்டேஷனுங்கும் போது அந்த இடத்துல ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை, ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது. அப்போ ரீட்டர்டேஷனுங்கும் போது ஆக்சலரேஷன் வந்து வேரியபிளாக தான் இருக்கும். ஏ இஸ் வேரியபிள். அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்வேஸ் லுக் ஃபார் 3 ராங் ஆன்சர்ஸ். ரைட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறத விட நீட்டில் உங்களுக்கு எது ரொம்ப கை கொடுக்கும்னா, இஃப் யூ ஃபைண்ட் 3 ராங் ஆன்சர்ஸ் யூ கேன் ஈஸிலி எண்ட் அப் வித் த ரைட் ஆன்சர். அண்ட் இதை நம்ம என்ஷூரும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? இங்கே எனக்கு வந்துட்டு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னே வச்சுக்கிட்டாலும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரைட், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு அப்வர்ட் பேரபோலா. அப்வர்ட் பேரபோலாவுடைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x is equal to t square. ஓகேங்களா? அப்போது இதில் எனக்கு நான் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறேன்னா vx is equal to dx by dt. அப்போ என்ன ஆகிடும்? எனக்கு 2t ஆகிடுமா? இதில் நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சேன்னா d square x by dt square. அப்போ அந்த வேல்யூ என்ன ஆகிடும்? 2 இஸ் நத்திங் பட் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? இந்த நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அப்வர்ட் பேரபோலாக்கான ஈக்குவேஷன் வந்து x is equal to t square. இது தெரிஞ்சால் வெல் அண்ட் குட். இது தெரியலைனாலும் இந்த 3மே நெகட்டிவ் தான். இந்த 3ம் வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆப்வியஸாக ஆன்சர் வந்து பி தான். ஓகேவா? கிளியரா? ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் தி அப்வர்ட் கர்வ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் 0 பாயிண்ட். ஓகேவா? 0ல் ஆரிஜின்லேருந்தே வருது அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆரிஜினில் உங்களுக்கு ஒரு அப்வர்ட் கர்வ் இருக்குன்னா பொசிஷன் டைம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் அந்த அப்வர்ட் கர்வுக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தான். கிளியர்? சரி, இப்போ அடுத்த கொஷின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டைம் அதே சேம் டயக்ராமே கூட நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஸோ இப்போ டைம் 1 செகண்ட் ஆகும்போது அதோடைய வி வேல்யூ இங்கே எக்ஸ் வேல்யூ வராது. இங்கே வரது எல்லாமே யார்? நம்ம வியை பற்றி தான் பேசுவோம். ஸோ டைம் x = t = 1 செகண்டாக இருக்கும்போது வி வந்து 1 மீட்டர் per செகண்டாக இருக்குது. t = 2 செகண்ட்னா வி வந்து 2 மீட்டர் per செகண்ட். அதே மாதிரி 3 செகண்டில் 3 மீட்டர் per செகண்ட், 4 செகண்டில் 4 மீட்டர் per செகண்ட். அப்போ என்ன ஆகிடும்? என்னோட கர்வ் வந்து வெலாசிட்டி வஸ் டைம் கர்வ் கிராஃப் நான் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு லீனியரான ஒரு லைன் தான் கிடைக்கும். கரெக்டாக இதில் எனக்கு ஒரு தீட்டான ஒரு ஆங்கிளும் கிடைக்கும். அப்போ இங்கே என்னோட ஸ்லோப் m is equal to நம்ம என்ன சொல்லுவோம்? v2 minus v1 divided by t2 minus t1. That is change in velocity by time. Change in velocity divided by time which is nothing but acceleration. So இங்கே velocity time graph பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்கிற ஸ்லோப் என்ன? acceleration. displacement time graphல எனக்கு கிடைச்ச ஸ்லோப் velocity time graphல எனக்கு கிடைச்ச ஸ்லோப் வந்து acceleration. ஓகேயா? அண்ட் இன்னொரு விஷயமும் நம்ம பார்ப்போம். displacement time கிராஃபில் கீழே இருக்கிற இந்த கவர்டு ஏரியா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். கிராஃப் கவர் பண்ண இந்த ஏரியா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் பார்க்க மாட்டோம். வேறஸ்
velocity time graph, acceleration time graph இது ரெண்டுலையும் இந்த ஏரியாவை பற்றி நம்ம பேசுவோம். இந்த ஏரியா எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா எதை குறிக்குது அப்படின்னா, டேக் அ ஸ்மால் ஸ்ட்ரிப். ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க, ஓகேயா? அப்போது இந்த சின்ன ஸ்ட்ரிப்புடைய டைம், இது கவர் பண்ணுற டைம் வந்து டிடின்னு வச்சுக்கலாம், இது கவர் பண்ண வெலாசிட்டி வந்து வின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அப்போது இதோட ஏரியா எனக்கு தெரியலை. அப்போ ஏரியா, அந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஏரியா எனக்கு என்னவா இருக்கும்? வி இன்டூ டிடியாக இருக்குமா? வி இன்டூ டிடி, கன்சிடர் திஸ் அஸ் அ ரெக்டாங்கிள். ஸோ அப்போ வி இன்டூ டிடியாக இருக்குமா? அப்போ இதுலேருந்து எனக்கு டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் டிஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் வி இன்டூ டிடி. கரெக்டா? இன்டெகிரேஷன் ஆஃப் டிஏ இஸ் நத்திங் பட் டோட்டல் ஏரியா. டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் வி இன்டூ டிடி. வெலாசிட்டியை டைமை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுனா ரிவர்ஸில் போகிறது, ஆக்சலேஷன் டு வெலாசிட்டி, வெலாசிட்டி டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட். நேற்று கிளாஸில் சொன்னது, கடைசி கிளாஸில் சொன்னது, கரெக்டாக? இப்போ வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வில் கிவ் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஏரியா என்ன அப்படின்னா, இட் கிவ்ஸ் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து கிவ்ஸ் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியரா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் குறிக்குது, ஓகே? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது பொசிஷன் டைம் கிராஃபில் வெறும் ஸ்லோப்பை மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொசிஷன் டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்து வெலாசிட்டி கொடுக்கும், சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிராஃப் நாலேஜ் தான் உங்களுக்கு தேவை. வேஸ் வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை கற்றுக்குறோம். வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்து ஆக்சலேஷனை கொடுக்கும். ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேயா? இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களோட டேக்அவே இங்கே ரெண்டு, ஓகே? சரி, இப்போது யூனிஃபார்ம் ஆக்சலேஷன் எங்கே இருக்கும்? வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஸ்லோப் தான் ஆக்சலேஷன். அப்போ எங்கே ஸ்லோப் யூனிஃபார்மாக இருக்கோ அங்கே தான் யூனிஃபார்ம் ஆக்சலேஷனும் இருக்கும். ஸ்லோப் யூனிஃபார்மாக இருக்கிறது ஏ. ஸோ அப்போ இங்கே தான் ஆக்சலேஷனும் யூனிஃபார்மாக இருக்கும், கரெக்டாக? ஸ்லோப் இங்கே தானே கான்ஸ்டன்ட், இங்கே ஸ்லோப் கான்ஸ்டன்ட் இல்லை, இங்கே ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வந்து ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஆப்ஷன் டியில் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஸ்லோப் வந்து இதில் வந்து ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், டவுன்வர்ட் கர்வ் இல்லையா? ஸோ அப்போ ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா ஆக்சலேஷனும் டிக்ரீசிங்னா வேரியபிள் ஆக்சலேஷன் தான். டிக்ரீசிங்னாலே ரீட்டர்டேஷனாலே ஆக்சலேஷன் வேரியபிளாக இருக்கும். இன்க்ரீசிங் கர்வ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஆக்சலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அங்கே கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எங்கே மட்டும் தான் இருக்கணும்? ஆப்ஷன் ஏ, ஸ்லோப் அங்கே தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆக்சலேஷன். இங்கே நான் நம்பர் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எஸ், எக்ஸாம்பிள் எந்த நம்பர் வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4 வரை சால்வ் பண்ணியிருந்தோம், ஓகே? எக்ஸாம்பிள் 5. Find the average acceleration from 0 to 8 seconds and at time t equal to 5 seconds. ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரெண்டு இடத்துலேயே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா 0 to 8 செகண்டில் எவ்வளோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று 5 செகண்டில் ஆக்சலேஷன் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன், ஆவரேஜ் ஆக்சலேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம், கரெக்டா? இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம், கரெக்டா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டினா 20, இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0 to 8 seconds. இந்த டோட்டலுக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியலி 20ல் ஆரம்பிச்சு அகெயின் 20லே தான் முடிஞ்சிருக்குது. அப்போ இங்கே 20 மைனஸ் 20 டிவைடட் பை டைம் வந்து 8 மைனஸ் 0. 20 minus 20 0ங்கிறனால ஆவரேஜ் ஆக்சலேஷன் வந்து 0 தான் ஆன்சர். வேரஸ் ஆக்சலேஷன் அட் 5 செகண்ட்ஸ், ஆக்சலேஷன் அட் t is equal to 5 seconds. 5 செகண்ட் வந்து எங்கே இருக்கும்? இட் லைஸ் சம்வேர் ஆஃப்டர் 4 seconds, கரெக்டாக? 5 செகண்ட். இந்த பாயிண்டில் ஆக்சலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சலேஷன் அட் 5 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு vf மைனஸ் vi டிவைடட் பை tf மைனஸ் ti. ஸோ அப்போ ஆக்சலேஷன் அட் 5 செகண்டுங்கிறது எங்கே இருக்கும்னா விச் இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே என்ன எழுதுறேன்னா ஆக்சலேஷன் அட் 5 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் கவர்டு ஃப்ரம் 4 செகண்ட் டு 8 செகண்ட். ஏன்னா இந்த ஆக்சலேஷன், இந்த கர்வ் பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக போகுது, இதோட ஸ்லோப் கான்ஸ்டன்ட். அப்போது இந்த இடத்துல என்ன ஆக்சலேஷன் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல இருக்கும், கரெக்டாக?
அந்த கர்வே எனக்கு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்லோப். கான்ஸ்டன்ட் ஸ்லோப்னா அங்கே ஆக்சிலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். ஆக்சிலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுங்கும் போது இந்த இடத்துல ஆவரேஜ் ஆக்சிலேஷன் என்னவோ அதுதான் அந்த இடத்துடைய ஆக்சிலேஷனாகவே இருந்திருக்கும். ஸோ 4 to 8 செகண்டுக்கு மட்டுமான ஆவரேஜ் ஆக்சிலேஷன் நான் கண்டுபிடிச்சேன்னா இதோட ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிடும். பட் நீங்கள் ஐயோ 5 செகண்ட் ஆக்சிலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வில் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன தெரியும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு முடிக்கக்கூடாது. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். கர்வ் வந்து எப்படி இருக்குது, வளைஞ்சிக்கிட்டு போகல. அது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் இருக்குதுன்னா, ஸ்லோப் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா ஆக்சிலேஷன் அங்கே கான்ஸ்டன்ட். ஏன்னா இது வெலாசிட்டி டைம் கிராஃப். கிளியரா? இந்த கிராஃபை ரீட் பண்ணுற நாலேஜ் ரொம்ப 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 முக்கியம். சரி, அப்போது பிஎஃப் மைனஸ் விஐ இப்போ இங்கே இந்த இடத்துல என்னது 4 செகண்டுக்கும் 8 செகண்டுக்கும் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த 20 வந்திருக்குது, குறைஞ்சபட்சம் 0 தான் இருந்திருக்குது. அப்போ 20 minus 0 divided by 8 minus 4. ஸோ 20/4 which is equal to 5 meter per secondங்கிறது தான் 5 செகண்டில் உள்ள ஆக்சிலேஷன். ஆக்சிலேஷன் at 7 செகண்ட் என்ன, அதுவும் 5 meter per second தான். ஆக்சிலேஷன் at 6 செகண்ட் என்ன, அதுவும் 5 meter per second தான். ஸோ 4லேருந்து 8க்குள்ளே எந்த ஆக்சிலேஷன் கேட்டாலும் அது 5 meter per second தான், பிகாஸ் ஆக்சிலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான கிராஃப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். இதில் நான் நெகட்டிவாக போகிறத பற்றி நான் பேசவே இல்லை. நெகட்டிவாக போகிறதுக்கும் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆஃப்டர் திஸ். ஓகேங்களா? சரி, ஸோ ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் என்னன்றதை நான் பார்த்துட்டு ஐ வில் கிவ் யூ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெகட்டிவாக போகிறது எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் டைம் கிராஃபும் அதே மாதிரி தான். ஸோ 1 செகண்டில் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அதோட ஆக்சலரேஷன், 2 செகண்டில் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அந்த வெஹிக்கிளோட ஆக்சலரேஷன், 3 செகண்டில் 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ கான்ஸ்டண்ட்டாக லீனியராக வேரியேட் இருக்குன்னா அதே மாதிரி தான் எனக்கு இங்கேயும் கிராஃப் கிடைக்கும். கரெக்டாக? அண்ட் இங்கேயும் எனக்கு ஒரு தீட்டா கிடைக்கும், இங்கேயும் எனக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta which is nothing but change in acceleration by time. ஸோ இது மட்டும் என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அ ஜர்க்குன்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் ஆக்சலேஷன் பை டேர்மை, இந்த டேர்முக்கு பேர் ஜர்க். அஃப்கோர்ஸ் மீட்டர் per செகண்ட் கியூப்னு வரும். இந்த டேர்ம் நமக்கு நீட்டில் கேட்க மாட்டாங்க, நாட் நெசசரி. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த கான்செப்ட்குள்ளேயே போகிறது கிடையாது ஃபிசிக்ஸில். அதனால் ஜர்க்குன்ற டேர்ம் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இதை நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண மாட்டோம். ஸ்லோப் வந்து இங்கே ரொம்ப பெருசாக பேசப்படாது. அப்போ ஆக்சலேஷன் டைம் கிராஃபில் எது இம்பார்ட்டன்ட் மேம்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் இம்பார்ட்டன்ட். ஏரியா, இந்த ஏரியா தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போது இதனுடைய ஏரியா என்னவாக இருக்கும்? இதனுடைய ஏரியா என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் அதே மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிப்போட ஆக்சலேஷன் எனக்கு தேவை. இந்த டைம் வந்து டிடி. கரெக்டாக? டைம் வந்து டிடி. அப்போ இங்கே நான் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லுவேன்? டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி. அப்போ டோட்டல் ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு டிடி. இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு டிடினா என்னது? ஆக்சலேஷனை இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்லக்கூடாது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். வெலாசிட்டின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஸோ ஏரியா அண்டர் acceleration time graph gives change in velocity del v. Okay, this is very important. சரி, அப்போது இங்கே நமக்கு முக்கியமான டேர்ம் என்னென்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஆக்சலேஷன் டைம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா எதை குறிக்குதுங்கிறத வச்சு தான் மெயினாக கொஸ்டின் கேட்பாங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃப் கன்வர்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். கொஞ்சம் நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்ட அந்த கான்செப்ட்ஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? ஸ்பீடும்
டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைமும் ஒரே டைரெக்ஷனில் ஒரே சைனில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸிங் அப்படின்னு நான் சொன்னேன்னா. பட் கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். Let's say the curve is like this. சரி, இப்போ இந்த கர்வை பாருங்கள். இந்த கர்வில் என்னோட ஸ்லோப் எப்படி ஆகிட்டு இருக்குது? என்னோட ஸ்லோப் எப்படி ஆகிட்டு இருக்குது? இதானே தீட்டாவாக இருந்திருக்கும், இதானே தீட்டாவாக இருந்திருக்கும். ஸோ தீட்டா வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. தீட்டா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியில் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? தீட்டா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியில் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் டவுன்வர்ட்ஸ். கான்கேவ் டவுன்வர்ட்னாலே ஒரு ஸ்டாண்டர்டான ரூல் என்ன? கான்கேவ் டவுன்வர்ட்னு சொன்னால் ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ். இப்போ தீட்டா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இங்கே வெலாசிட்டியும் வந்து என்ன இருக்கும்? நெகட்டிவ். வெலாசிட்டியும் நெகட்டிவ். தீட்டா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்போது வெலாசிட்டியும் நெகட்டிவ். கரெக்டாக? தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரி, 90 டிகிரி வச்சு நம்ம பேசுவோம். தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரின்னு சொல்லியாச்சுன்னா லெஸ் தென் 90 டிகிரினா வெலாசிட்டி பாசிட்டிவ், கிரேட்டர் தென் 90 டிகிரினா வெலாசிட்டி நெகட்டிவ். கரெக்டாக? லெஸ் தென் 90 டிகிரினா வெலாசிட்டி பாசிட்டிவ், தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரினா வெலாசிட்டி நெகட்டிவ். அப்போது இங்கே எனக்கு வெலாசிட்டியும் நெகட்டிவாக இருக்குது, ஆக்சலேஷனும் நெகட்டிவாக இருக்குது. V அண்ட் A சேம் சைனில் இருக்குது. ஈவன் தோ நெகட்டிவ் சேம் சைனில் இருக்குது. அப்போது இந்த கேஸில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? வெலாசிட்டியும் ஆக்சலேஷனும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டும் சேம் சைனில் இருக்குது, சைன் சேமாக இருக்குது அப்படின்னா ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங் தான். ஓகே, இதுவே வந்துட்டு ஒன்று ப்ளஸில் இருக்குது இன்னொன்று மைனஸில் இருக்குன்னா வாட்எவர் வெலாசிட்டியோ ஆக்சலேஷனோ ஒன்று ப்ளஸில் இருக்குது இன்னொன்று மைனஸில் இருக்குன்னா ஸ்பீட் இஸ் டிக்ரீசிங். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஸ்பீட் இன்க்ரீஸிங் தான், ரெண்டுமே மைனஸாக இந்த கேஸ் மாதிரி இருந்தாலும் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸிங் தான். ஓகேவா? அகெயின் இது வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் நான் சொன்னேன்னா. இப்போ another example. இது வந்து ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகேவா? ஸோ என்னோடய கிராஃப் வந்து எப்படி இருக்குதுன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சே find the displacement and acceleration. Find displacement and acceleration. Say for example இதை வந்து நான் BCன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். சரி, find displacement and acceleration from AB அல்லது at AB and BC. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் திஸ் அஸ் 15 or this is 10. இது வந்து 5, இது வந்து 15 வச்சுக்கலாம். இங்கே 10 இருக்குது, இங்கே 15. ஓகேவா? 15. சரி, இப்போ கண்டுபிடிங்க. யூனிஃபார்ம்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்சோ. வெரி குட் சஷாங். சரி, இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் அட் ஏபி அண்ட் பிசி. ஏபி அண்ட் பிசியில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஏரியா. ஓகேவா? அப்போது
ஏபிக்கு கேட்டிருக்காங்கன்னு வைங்க. ஏபிக்கு கேட்டாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு half into b into h. ஏன்னா இது ட்ரையாங்கிள் இல்லையா, இந்த ஏரியாங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ half into b into h, இது வந்து 5, இந்த இடத்துல வந்து 5, இந்த இடத்துல 10. ஸோ half into 5 into 10 போட்டிங்கன்னா என்ன வருது, 5 5 25 மீட்டர்ஸ். அண்ட் பிசிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, கரெக்டாக, இதுதான் பிசி. அப்போது பிசிக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா 15 minus 5 into 10. கரெக்டாக, இது என்னது, இதுவும் 10 தான். அப்போ 10 into 10 100 மீட்டர்ஸ். கரெக்டாக, டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நீங்கள் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பார்த்தாலும் இது தான் வரும். ஏன்னா மறுபடியும் ஜீரோவில் வந்து முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோன்னு சொல்லுவோம். இது ஜீரோக்கு வரலை. அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்கேஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டாங்கன்னு வைங்க, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 100 + 25 125 மீட்டர்ஸ். கரெக்டாக. ஆக்சலரேஷன் நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஆக்சலரேஷன் ஏபியோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ஹியர் என்னது, வெலாசிட்டி டைம் கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்லோப். ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். அப்போ ஃபார் ஏபி ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு, அது ஏ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் என்னது, y2 - y1 by x2 - x1. அப்போ இங்கே y2 என்னது 10 - 0 divided by 5 - 0, 2 m/s². இதுவே acceleration at BC is equal to 10 - 10 divided by 15 - 5, which is 0. Acceleration is 0 for BC. Clear? புரியுதா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்சலரேஷன் ரெண்டுமே கேட்கலாம் வெலாசிட்டி. ஏன்னா நம்ம வந்து பொசிஷன் டைம் கிராஃபில் ஸ்லோப்பை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம், ஆக்சலரேஷன் டைம் கிராஃபில் ஏரியாவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். பட் வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஸ்லோப் அண்ட் ஏரியா ரெண்டுமே கன்சிடர் பண்ணுவோம். ஸ்லோப் கிவ்ஸ் யூ ஆக்சலரேஷன், ஏரியா கிவ்ஸ் யூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரெண்டுமே கேட்கலாம். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சால்வ் பண்ணிகிட்டே கூட எக்ஸசைஸ்க்கு வரேன். ஓகேயா? கிராஃப் கன்வர்ஷன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான. அதுக்கு முன்னாடி ஓகே, ஆக்சலரேஷன் டைம் கிராஃபில் ஒரு கொஷின் பார்த்துலாம். இது வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, எப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். சே திஸ் இஸ் 4, திஸ் இஸ் 10. ஓகே, த கொஸ்டின் இஸ் இஃப் u ஈக்குவல் டு -10 m/s, find v at t equal to 4 seconds. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி at t equal to 4 செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யா, ஸ்லோப் வந்து more than 90னா ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். எஸ், வெரி குட் சஷான். எஸ், சரி. ஸோ ஹியர் இனிஷியல் வெலாசிட்டி 10 -10 கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க at t is equal to 4 seconds. ஓகேங்களா? ஸோ how to find this? ஏன்னா கொடுத்துருக்கிறது என்னது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். அப்போ ஆக்சலரேஷன் டைம் கிராஃபில் how to find velocity is equal to area. Change in velocity is equal to area. கரெக்டா? அப்போ change in velocity is nothing but change in velocity என்னமா v minus u is equal to area. அதனால தான் நான் acceleration time graphல the area under acceleration time graph gives you velocity ன்னு படிக்காதீங்க, change in velocity னே படிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா,
சேஞ்ச் இன் வெலாசிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வருது. இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிற கிளாரிட்டி இங்கே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, v ஈக்குவல் டு ஏரியா தான் போடுவீங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் v மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏரியான்னு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க. ஓகேயா? அப்போது ஏரியா அண்டர் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் gives you change in velocity. Change in velocity is v minus u. அப்போ v minus u is equal to area. ஏரியா இங்கே என்னது, half into b into h போட்டிங்கன்னா half into 4 into 10. அப்போது v is equal to இது என்ன வரும், 20யா, 20 minus u, which is 20 minus u வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, minus 10. கரெக்டா? v is equal to 20, இந்த minus u இந்த பக்கம் வரும்போது plus u னா இருக்கும். plus u ஓட வேல்யூ வந்து minus 10, which is 20 minus 10, which is 10 meter per second. So v is equal to 10 meter per second at t equal to 4 seconds. clear-ஆ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆக்சலேஷன் டைம் கிராஃபில் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஃபைனல் வெலாசிட்டி கேட்கலாம். சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது தான் ஏரியாங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கிராஃபை நீங்கள் அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம். theta c minus theta b minus theta a ना, theta c greater than theta b. yes session. yeah, okay. so next graph conversions போயிடலாம். so graph conversion is another important area. இது வந்து ரொம்ப 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 முக்கியம். என்னன்னா உங்களுக்கு you should know to read the graphs first. நான் சொன்ன மாதிரி பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி ரீட் பண்ணணும், ஆக்சலேஷன் டைம் கிராஃப் எப்படி ரீட் பண்ணணுங்கிறது தெளிவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஒரு கிராஃபை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? எஸ் சஷாங், தீட்டா இஸ் டிக்ரீசிங். சஷாங் வந்து கொஞ்சம் லேட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வர அப்படி, அதனால எனக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் கேட்டால் கூட எங்கேருந்து கேட்குறீங்கிறது கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகேவா? இஃப் ஐ மேட் எனி மிஸ்டேக், ஏதாவது நான் இங்கே ஏதாவது எரர் விட்டுருக்கேன், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், சொல்ல விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த மென்ஷன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேயா? ஆர்எல்ஸ் ஜஸ்ட் நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஃபைன், நீங்கள் கரெக்டான ரூட்டில் தான் வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் லேக் இருக்குது, அதனால எனக்கு கரெக்டாக இது டவுட்டா இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி. ஸோ எஸ், கிராஃப் கன்வர்ஷன்ஸ். கிராஃப் கன்வர்ஷன்னா ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, நம்ம பார்த்த ஒரு கிராஃப் என்ன பார்த்தோம், எஸ்டி கிராஃப்னு ஒன்று பார்த்தோமா, அதோட ஸ்லோப் வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? ஸ்லோப் தான் அந்த வெலாசிட்டின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இந்த கிராஃபுடைய ஈக்குவலண்ட் விடி கிராஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிராஃபுடைய ஈக்குவலண்ட் விடி கிராஃப் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே என்ன, v வந்து எப்படி போயிட்டுருக்கு, லீனியராக வெளியேட்டுருக்குன்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். கரெக்டாக? அப்போ விடி கிராஃபில் v கான்ஸ்டன்ட்னா என்னது, v மட்டும் தான் இருக்குது, அங்கே t வேரி ஆகவே இல்லை. அப்போ விடி கிராஃபில் v கான்ஸ்டன்ட்னா கிராஃப் இந்த மாதிரி வருமா? அப்போ தானே நான் இந்த இடத்துல வெலாசிட்டியை பொறுத்து மாறுற கிராஃபில் நான் v கான்ஸ்டன்ட்னு சொல்லணும்னா ஹரிசாண்டல் லைனாக இருந்தால் தானே நான் v கான்ஸ்டன்ட் சொல்ல முடியும். கிளியரா? எஸ் சஷாங், தீட்டா இஸ் டிக்ரீசிங்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவான்னு கேட்குறீங்க. தீட்டா வேல்யூவை வச்சு வெலாசிட்டியை டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? தீட்டா வேல்யூ வச்சு தீட்டா லெஸ் தேன் 90னா வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ், தீட்டா கிரேட்டர் தேன் 90னா வெலாசிட்டி வந்து நெகட்டிவ். தீட்டா வேல்யூ வெலாசிட்டி டிசைட் பண்ண யூஸ் பண்ணுங்க. ஆக்சலரேஷன் வந்து அந்த கிராஃபுடைய பேட்டர்னை பாருங்கள். டவுன்வர்ட் கிராஃபாக இருந்துச்சுன்னா ஆக்சலேஷன் நெகட்டிவாக இருக்கும், அப்வர்ட் கிராஃபாக இருந்துச்சுன்னா ஆக்சலேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ரெண்டையுமே வந்து குழப்பாதீங்க. கிளியர்?
ஏன்னா சஷாங் நான் இப்படி ஒரு கிராஃப் காமிச்சேன்னா உங்கள் டவுட்டுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் காட்டுறேன். இப்படி ஒரு கிராஃப் காமிச்சேன்னா இந்த கிராஃபில் நீங்கள் தீட்டாவை என்ன சொல்வீங்க? இந்த கிராஃபில் தீட்டா வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது தீட்டா கிரேட்டர் than 90 டிகிரி, இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது தீட்டா லெஸ் than 90 டிகிரி. கரெக்டா? ஆனால் தீட்டா வேல்யூ எப்படி இருக்குது? கூடி குறைஞ்சு கூடுது, அந்த மாதிரி தானே வருது. ஸோ அப்போ கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டுமே இந்த மாதிரி என்டையர் கிராஃபாகவே இருந்தாலுமே இங்கே நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் தீட்டா நெகட்டிவில் இருக்குது. அகெயின் இங்கே தீட்டா வந்து கிரேட்டர் than 90 டிகிரி. அப்போது இங்கே கிரேட்டர் than 90 டிகிரியாக இருக்குது, இங்கே லெஸ் than 90 டிகிரியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீட்டா வந்து லெஸ் than 90 டிகிரியாக இருக்குது, இங்கே தீட்டா வந்து கிரேட்டர் than 90 டிகிரியாக இருக்குது. ஸோ the scenario varies. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டாவை பொறுத்து தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி பாசிட்டிவாக வெலாசிட்டி நெகட்டிவான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஆக்சிலரேஷன் வந்து கர்வை வச்சே நம்ம சொல்லிடலாம். கிளியர்? எப்போவுமே ஒரு கிராஃப் வந்து இங்கே ரெண்டுலேயுமே வந்து என்னென்னா வெலாசிட்டி பாசிட்டிவ் தான். இங்கே தீட்டா வேல்யூ எப்படி மாறினாலுமே இங்கே வெலாசிட்டி பாசிட்டிவான ஒரு வெலாசிட்டி டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங், வெலாசிட்டி மேபி டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங், ஆனால் வெலாசிட்டி பாசிட்டிவ் வெலாசிட்டி, பாசிட்டிவ்லி டிக்ரீசிங் பாசிட்டிவ்லி இன்க்ரீசிங் அப்படி சொல்லலாம் நம்ம வேரியேஷனை. ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெலாசிட்டி பாசிட்டிவ் தான் பட் ஆனால் டிக்ரீசிங் வெலாசிட்டி. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பீடு வந்து டிக்ரீசிங். வெலாசிட்டி பாசிட்டிவ் தான் ஆனால் அது இன்க்ரீசிங் வெலாசிட்டி, அதனால தான் ஸ்பீடு இன்க்ரீசிங். கிளியராமா? கிளியரா? சரி. ஸோ எஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், கிராஃப் கன்வர்ஷன்ஸ். ஓகே. ஸோ அப்போது நான் ரொம்ப பேசிக்கான ஒரு கிராஃப் கன்வர்ஷன் காமிச்சிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல், ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது வெலாசிட்டி டைம் கிராஃபில் வரும்போது அது என்ன ஆகிடும், கான்ஸ்டன்டான ஒரு லைனாக மாறிடும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்ற போது. ரைட்டா? ஸோ வேறஸ் இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு ஆக்சிலேஷன் டைம் கிராஃப் வச்சு ரொம்ப குழப்ப மாட்டாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமும் வெலாசிட்டி டைமையும் வச்சு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த கன்வர்ஷன் நமக்கு செய்ய பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்ல, நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஓகேவா? ஸோ இதில் என்னோடய கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங். கரெக்டாக? ஆக்சிலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங், ஆக்சிலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். இது நம்ம ஆல்ரெடி இந்த கிராஃபை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதே கிராஃபுக்கு எனக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன? ஸோ கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னங்கும் போது இங்கே ஆக்சிலேஷன் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஆக்சிலேஷன் தான் ஸ்லோப்பு. அப்போ ஆக்சிலேஷன் கான்ஸ்டன்ட்ங்கும் போது கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும், because acceleration is constant. This is graph conversion. Okay, yeah, this is graph conversion. மறுபடியும் இப்போ அடுத்தது இப்போ ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், இதுடைய கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னன்னு கேட்குறாங்க, கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே எனக்கு தீட்டா வேல்யூ எப்படி இருக்குது, தீட்டா வேல்யூ இனிஷியலி எனக்கு லெஸ் தேன் 0 இருக்குது, 90 இருக்குது. அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் 90 இருக்குது. நடுவில் தீட்டா வந்து 0 இருக்குது. தீட்டா லெஸ் தேன் 90, தீட்டா கிரேட்டர் தேன் 90, தீட்டா 0 மூணாவும் மாறுது. ஓகேவா? அப்போது வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது. பாசிட்டிவாக இந்த வெலாசிட்டி லெஸ் தேன் 90னா இந்த இடத்துல என்ன இருக்கும், வெலாசிட்டி பாசிட்டிவ். கிரேட்டர் தேன் 90னா இந்த இடத்துல வெலாசிட்டி நெகட்டிவ். இங்கே வெலாசிட்டி 0, தீட்டாவும் 0னா வெலாசிட்டி 0. அப்போ பாசிட்டிவ்ல இருந்து 0 கிராஸ் பண்ணி நெகட்டிவ்க்கு போயிடுச்சு. அப்போ இங்கே வெலாசிட்டி பாசிட்டிவாக இருந்துச்சு,
அதுக்கப்புறம் இங்கே v ஈக்குவல் டு 0 ஆகி அதுக்கப்புறம் வெலாசிட்டி நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் கிராஃபை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட முடியுது. சிம்பிள் தானே? கிளியரா? அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் நம்ம என்ன படிக்கலாம்? ஆக்சலரேஷன் இங்கே பாசிட்டிவாக இருக்குது அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்குது ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கிராஃபுக்கு எனக்கு வெலாசிட்டி டைம் கிராஃபை வரேன்னு சொன்னால் வெலாசிட்டி டைம் கிராஃபை வரீங்கன்னு சொன்னாங்கன்னா ஆக்சலரேஷன் இனிஷியலி எனக்கு எப்படி இருந்துச்சு? பாசிட்டிவாக இருந்துச்சு ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வருமா? அகைன் என்ன ஆயிடுச்சு? ஆக்சலரேஷன் நெகட்டிவாக போச்சு ஆனால் கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்துச்சு. நெகட்டிவ்னா இங்கே டிக்ரீஸிங்காக போயிட்டு இருந்துச்சு ஆனால் கான்ஸ்டண்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இட் மே கோ டவுன். ஓகேவா? புரியுதா வேல்யூ எப்படி வருதுன்னு? ஸோ பாசிட்டிவாக போச்சு, அகைன் நெகட்டிவ். ஜீரோக்கு இங்கே வந்து ஜீரோ காட்டலை, அதனால் நான் ஜீரோ வரைக்கும் கொண்டு போக தேவையில்லை. டைரெக்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னாலே போதும். ஓகே சரி. இப்போ இந்த மோஷன் ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்டுன்னு ஒரு கான்செப்ட் படித்தோமா? மோஷன் ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்டுன்னு ஒரு கான்செப்ட் படித்தோமா? மோஷன் ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்ட்னு ஒரு கான்செப்ட் படித்தோமா? இந்த மோஷனுக்கு 3 கிராஃபையும் வரையலாமா? இந்த மோஷனுக்கான 3 கிராஃப், எஸ்டி கிராஃப், விடி கிராஃப், ஏடி கிராஃப், இது 3ஐயும் வரையும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிரும். சி ஸோ அப்போது இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எஸ்டி கிராஃப், அதுக்கப்புறம் விடி கிராஃப், அதுக்கப்புறம் ஏடி கிராஃப், இது 3ஐயுமே இந்த மோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்டி கிராஃப். ஸோ மோஷன் என்ற கிராவிட்டி என்ன ஆகுது? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வெலாசிட்டி 0 ஆகிடுது, அதுக்கப்புறம் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படி தானே? ஸோ எஸ்டி கிராஃப் நம்ம எப்படி போடலாம்? அதோட பொசிஷன் கிரவுண்டில் இருந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகி மேலே போய் திரும்பியும் அதோட பொசிஷன் கிரவுண்டுக்கே வந்து சேர்ந்துருக்கும். கரெக்டாக? எஸ்டி கிராஃப் இந்த மாதிரி தானே இருக்கும். விடி கிராஃப் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்ல இருந்து 0 கிராஸ் பண்ணி நெகட்டிவாக போயிட்டுருக்கும். கரெக்டாக? விடி கிராஃப். பட் வேறஸ் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து என்னது? இந்த இடத்துல கிரவுண்ட் டு கிரவுண்டில் ஆக்சலரேஷன் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்னா இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், the acceleration due to gravity constant value 10 meter per second square or 9.8 meter per second square constant value and it's a negative acceleration. அதனால ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு. ஓகேவா? This is the acceleration. A is equal to G is equal to constant acceleration. புரிஞ்சுதா? So this is how you have to draw graphs for different scenarios. Clear ma? One more example. இன்னும் கொஞ்சம் நம்ம கான்செப்டை கிளியர் ஆக்கணும் இல்லையா? ஸோ சில பல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எத்தனை எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஃப் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆனாக மாறிடும். அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போது ஒன் மோர் எக்ஸாம்பிள். எஸ், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெஸ் டைம் கிராஃப். ஓகேயா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெஸ் டைம் கிராஃப். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னன்னு கேட்குறாங்க.
கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் உடைய ஸ்லோப் கிவ்ஸ் யூ வெலாசிட்டி. ஸ்லோப் இந்த கொடுத்துருக்குற லைனுக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிங்க. ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து எனது லைன் லீனியராக இருக்குது அப்படின்னா எனது தீட்டா கான்ஸ்டண்ட்டாக வேரி ஆகிட்டு இருக்குது. வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் கரெக்டாக? வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் இந்த கிராஃப் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஓகேயா? தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்வேஸ் லுக் ஃபார் தீட்டா வேல்யூ. தீட்டா இங்கே என்ன? லெஸ் தேன் 90 டிகிரி. தீட்டா லெஸ் தேன் 90 டிகிரினா velocity is positive. அப்போ velocity positive and also velocity is constant. ஏன்னா theta is not changing. It's a straight line. Velocity is constant. Positive and constant velocity na எப்படி இருக்கும்? Velocity time graphல positive and constant velocity இப்படி இருக்கும். புரியுதா? This is graph conversion. எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சுதா? So theta less than 90, theta greater than 90 decides whether your velocity is positive or negative. And in case of curved graphs, இது upward curve downward curve அந்த கிராஃபோட எண்ட் எப்படி இருக்குது? upward போகுதா downward போகுதான்றதை பொறுத்து உங்களோட ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், கிளியர்? எதுவும் டவுட் இல்லையே? சரி. Yeah, that's it. Let's move on to the questions. So overall என்ன ஐடியாங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, கர்வ்ட் வேல்யூ எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு so yes Sashang, yeah, that's a very good point. Jerk occurs in train, automobiles, most of the vehicles jerk occurs. But நம்ம ஃபிசிக்ஸில் நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். that's it enough. Okay, yeah. So questions பார்க்கலாமா? So previous question number 1 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணலாம். ஓகேயா? சின்ன சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். question number 1 இஸ் ஹோம்ஒர்க்ப்பா. ஏன்னா இதே மாடல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். question number 1 உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். எடுத்தோடனே ஹோம்ஒர்க் 2022 கேட்ட கொஷின். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் கொடுத்துருக்கிறது. என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். 2 மூவிங் பார்ட்டிகல்ஸ் மேக்கிங் ஆங்கிள், ஒன்று வந்து 30 டிகிரி, இன்னொன்று 45 டிகிரி. நம்ம என்ன பார்த்தோம்? 60 டிகிரி + 30 டிகிரின்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1. எக்ஸசைஸ் நம்பர் 1 ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் திஸ் லைவ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 2008 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அ பார்ட்டிக்கல் shows a distance time graph. கொடுத்துருக்கிறது என்னதான்? distance time, displacement time, distance time more or less same. So distance time graph curve கொடுத்துருக்காங்க. maximum instantaneous velocity of the particle is around the point. instantaneous velocity எந்த பாயிண்ட் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. instantaneous velocity னா என்ன? slope of the tangent at a specific point on a distance time graph. ஒரு distance time graph எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எந்த இடத்துல அந்த ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட், ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் உள்ள ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஏபி பாருங்களேன். ஏபி இந்த கர்வ் வந்து எப்படி இருக்குது? ஏபி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்னா இந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்? லோ ஸ்லோப். கரெக்டாக? லோ ஸ்லோப், வெரி லோ ஸ்லோப் ஏபியை பொறுத்த வரைக்கும். வேறஸ் சிக்கு பாருங்கள். சிக்கு பார்க்கும்போது த கர்வ் வந்து எங்கே இருக்குது? உள்ளதுலேயே ஹையஸ்ட் ஸ்லோப் எங்கே தான் இருக்கும்? சியில் தான் இருக்குது இல்லையா? தீட்டா வந்து ஹையஸ்ட் ஸ்லோப் இஸ் அட் சி. பார்த்தோன்னே சொல்லிடலாமா? ஹையஸ்ட் ஸ்லோப் இஸ் அட் சி. அண்ட் டியில் பார்த்தீங்கன்னா அகெயின் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது லெவல் ஆயிடுச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது எங்கே ஸ்டீப்பஸ்ட்டாக இருக்குதோ அங்கே தான் வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே இந்த இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் எந்த பாயிண்ட்டுக்கிட்ட இருக்கும்? மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி எங்கே இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்மளை குழப்பறதுக்கு கொடுக்குறது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? ஜென்ரலாகவே வெலாசிட்டி எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அங்கே தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் மேக்ஸிமமாக இருக்க போகுது. அப்போ எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஏல ஆல்மோஸ்ட் 0 தான். பி பாயிண்ட்லேயும் ரொம்ப லோ ஸ்லோப்பு. டியில் அகெயின் 0. சி பாயிண்டில் மட்டும் தான் ஸ்லோப் ஹை. ஸ்லோப் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வெலாசிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர்.
no mathematical, no numerical problem solving and all. Just பார்த்தா கான்செப்டை வச்சு within a second you have to answer this question. Okay, next, which of the following, இதுவும் பாருங்க 2004லயே எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. which of the following velocity time graph shows a realistic situation for a body in motion? ஸோ ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்குது, அதோடைய ரியலிஸ்டிக் சுச்சுவேஷனை எந்த கிராஃப் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 4 கிராஃபும் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்கள், எஸ் ஷேப்பில் இருக்குது. செகண்ட் ஒரு மாதிரி வேவியாக இருக்குது. தேர்டு வந்து ஒரு மாதிரி மல்டி வேல்யூடு கர்வாக இருக்குது, மேலேயும் கீழேயுமா இருக்குது இல்லையா? ஃபோர்த் வந்து ஓவல் ஷேப்பாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஓவல் ஷேப் கிடையாது. கரெக்டா? ஸோ ரியாலிட்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் அட் எனி பர்டிகுலர் டைம் வெலாசிட்டி வந்து ஒரு வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி தான் இருக்கும். கரெக்டாக? இப்போது கிராஃப் 1, கிராஃப் 3, கிராஃப் 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி வருதா? ஒரே டைம் பீரியடில் 2 வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி, ஒரே டைம் பீரியடில் 2 வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. இதுலேயே நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் தப்பு அப்படின்னு. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், ஆனால் அட் அ பர்டிகுலர் டைம் ஒரு வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி தான் வரணும். இதுதான் ரூலு. அப்படி பார்த்தா அது எங்கே மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது? கிராஃப் 2ல் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுதான் ஒரு ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன் பாடி இன் மோஷனில் இருக்கும்போது. எப்போ சிம்பிள் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம், ஒரு டைமில் 2 இடத்துல கிராஸ் ஆகுது அப்படின்னாலே அது ரூல்ட் அவுட், அது ரூல்ட் அவுட். கிளியராமா? ஸோ நெக்ஸ்ட், த வெலாசிட்டி டைம். ஸோ கிராஃப் கொஷின்ஸ்லாம் பாருங்களேன், உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக தெரியும் அப்படின்னா not even ஒரு 3 seconds 2 secondsல you can arrive the answer. ரொம்ப டைம்னா வந்து எடுக்காது. these are the time saving areas physics பொறுத்த வரைக்கும். okay, yeah, next, the velocity time graph of a 2024 recent question. The velocity time graph plot of the motion of a body is shown below. கொடுத்துட்டாங்க. இதுதான் velocity time graphனு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. acceleration time graph என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுதான் velocity time graph. velocity time graph வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் டிக்ரீசிங். என்னது? ஆக்சலரேஷன். ஏன்னா velocity time graph உடைய ஸ்லோப் தான் வந்து என்னது? ஆக்சலரேஷன். velocity time graph உடைய ஸ்லோப் தான் ஆக்சலரேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக வருது, அதுக்கப்புறம் டிக்ரீஸாக மாறுது. சரி, இப்படி மாறுது, ஃபைனு. அப்போ இப்படி மாறிச்சுனாக்க அதனுடைய ஆக்சலேஷன் டைம் கிராஃப் எப்படி மாறும்? அதனுடைய ஆக்சலேஷன் டைம் கிராஃப் எப்படி மாறும்? அப்போ இங்கே என்னாச்சு? 1 செகண்ட். ஸோ இந்த பாட்டில் எனக்கு ஆக்சலேஷன் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அண்ட் பாசிட்டிவாக இருக்குது. இந்த பாட்டில் ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சு. இந்த பாட்டில் எப்படி இருக்குது? ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஆனால் நெகட்டிவ் டவுன்வர்டாக போகுது, நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் 0. ஆக்சலேஷன் 0னா ஆக்சலேஷன் டைம் கிராஃபில் டைமில் மட்டும் தான் வேரியேஷன் இருக்கணும், ஆக்சலேஷனில் வேரியேஷன் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே பாருங்களேன், கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன் ஏல இந்த இடத்துல ஆக்சலேஷன் இருக்குது, ஆக்சலேஷன் இருக்கக்கூடாது, அப்போ இது ரூல்ட் அவுட். இங்கேயும் இங்கே ஆக்சலேஷன் இருக்குது, ரூல்ட் அவுட். ஆப்ஷன் டி பாருங்கள், நெகட்டிவ் ஆக்சலேஷன் காட்டுது, ரூல்ட் அவுட். ஆப்ஷன் சியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் 0 ஆக்சலேஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்குது. கிளியரா? அப்போ ஆப்ஷன் சி தான் இங்கே ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேயா? ஒரு பாசிட்டிவ் பிளாக், அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் பிளாக் வந்திருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய ஆக்சலேஷன் டைம் கிராஃப் அமாங் த கிவன் ஆப்ஷன்ஸ். கரெக்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட், பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்கணும். ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். பாசிட்டிவ் ஆக்சலரேஷனாக இருக்கும்போது பொசிஷன் டைம் கிராஃப் என்ன? இதுவும் ஹோம்ஒர்க் 5th சம். இது நான் கர்வில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேவா? ஸோ டேக் திஸ் ஆல்சோ ஆஸ் ஹோம்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் 6th, which of the following is not possible for a body in uniform motion? பாடி யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது எது பாசிபிள் இல்லை? யூனிஃபார்ம் மோஷன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் எதில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு பாருங்கள். ஸோ இதில் வெலாசிட்டி வந்து என்னது 0, இதில் வெலாசிட்டி எப்படி இருக்குது அட் அ பர்டிகுலர் டைம் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. கரெக்டாக? vertical லைன், அதுவும் ஒன் சிங்கிள் மொமெண்ட். அப்போ அந்த பாடி இஸ் அட் மல்டிபிள் பொசிஷன்ஸ். இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பாசிபிள் கர்வ். இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. இதில் வெலாசிட்டி வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு யூனிஃபார்ம் மோஷன்னா வெலாசிட்டி லீனியராக வேரி ஆகிட்டே இருக்கணும். அப்போது இங்கே நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. போத் ஏ அண்ட் பி ஆர் நாட் பாசிபிள். உடனே நன் ஆஃப் தி அபோன் போடக்கூடாது. நாட் பாசிபிள் கொஸ்டினை நல்லா பார்க்கணும். போத் ஏ அண்ட் பி ஆர் நாட் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியராமா? நெக்ஸ்ட், வாட் டஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஷோன் இன் த கிராஃப் இண்டிகேட்? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்குது, இது வந்து டைமை குறிக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? அவ்வளோதான். ரொம்ப வெரி சிம்பிள். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இட் இண்டிகேட்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் இந்த மாதிரி போகணும். பட் இது கர்வாக போயிட்டு இருக்குது. அப்போ இது கிடையாது. அடுத்தது, இட் இண்டிகேட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குதா? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த கிராஃப் வந்து டவுன்வர்டாக போகுது. இப்போ டவுன்வர்டாக போகுதுங்கும்போது ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா கிராஃப் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது, இட் இண்டிகேட்ஸ் தட் த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேட்டட். ஆக்சலரேட்டட்னா அப்வர்டாக போகணும். இது அப்வர்டாகவே போகலை. அப்போ இதுவும் கிடையாது. இட் இண்டிகேட்ஸ் தட் த மோஷன் இஸ் ரீட்டார்டட். இந்த கர்வ் அப்படி தானே போகுது, ரீட்டர்டேஷனை நோக்கி தான் போகுது. அண்ட் அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கீழே டவுன் வரலை, டப்பு நின்றுச்சு. ரீட்டர்டேஷனை நோக்கி ஆரம்பிச்சு டவுன் ஆகாமல் டக்கு நின்றுச்சு. த பார்ட்டிகல் ஸ்டாப்ஸ். ஸோ மோஷன் ரீட்டர்ட் ஆகி டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போது ஆப்ஷன் டி தான் இந்த கர்வுக்கான ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. given here is a velocity time graph. velocity time graph. ஓகேங்களா? vt அது utன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, vt or ut. what is the distance traveled by the body? distance traveled கேட்டிருக்காங்க. distance traveled என்னது? இங்கே distance velocity time graphல distance travel கேட்டிருக்காங்க. distance travel இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இந்த கர்வை பொறுத்த வரைக்கும், இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 to 0னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆட் ஆல் த ஏரியாஸ். ஆட் ஆல் த ஏரியாஸ். கரெக்டா? இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வைங்க, இப்படி இருக்குன்னு வைங்க. ஒரு வேல்யூ, ஒரு ஏரியா வந்து மைனஸில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடத்துல ஓகே, இப்படி சொல்கிறத விடையும் இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். சில டைம் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும், அகெயின் இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து சேரலை, இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வைங்க. அப்போ இங்கே ஒரு ஏரியா இருக்கும், இங்கேயும் ஒரு ஏரியா இருக்கும். பட் அது 0க்கு வரலை. 0க்கு வந்துருச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிரும். 0க்கு வரலை அப்படின்னா அப்போ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஏரியா மைனஸ் நெகட்டிவ் ஏரியா. கீழே உள்ள ஏரியாலாம் இருக்குல்ல, கீழே லைனுக்கு ஆக்சஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து மைனஸ் பண்ணணும், ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறதுலாம் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் 0க்கு வராத பட்சத்தில். ஓகேவா? ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறதுலாம் ஆட் பண்ணுங்கள், ஆக்சஸ்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள்.
நான் இந்த மாடல் கொஸ்டின் அகைன் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் சினாரியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் அந்த மாதிரி வேறு ஏதாவது செஷன் வந்தால் கண்டிப்பாக எடுத்து வரேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஏரியாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும், நெகட்டிவ் ஏரியாஸ்லாம் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் டு ஃபைண்ட் அவுட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஜீரோக்கு வரல அப்படின்னா, ஜீரோக்கு வந்துருச்சுன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிரும். ஜீரோக்கு வராத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கிளியரா? அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆட் அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த ஏரியாவில் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் மேம்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆல் ஏரியாஸ், அவ்வளோதான். இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆட் ஆல் த ஏரியாஸ். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணிகிட்டே போயிடும். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா, இது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வரணும்னு நினச்சேன், இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல, ஐம் சாரி. வேறு ஏதாவது ஒரு இதில் நான் சொல்கிறேன். பட் இது நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ் பண்ணால் ஆக்சஸ்க்கு கீழே போச்சுன்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆக்சஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும். அப்படி தான் நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்னால் எல்லா ஏரியா, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஜீரோக்கு வந்துருச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்வியஸாக 0 ஆகிடும். டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏரியாஸை ஆட் பண்ணணும். அப்போ இது வந்து ஹாஃப் வந்துடுமா, ஹாஃப் இன்ட்டு OA ப்ளஸ் A. ஓகே, அப்போ இந்த ஓஏக்கும் 1 செகண்ட் ஹைலைட்டர், யா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ஓஏவும் பிசியும் ட்ரையாங்கிள். இது வந்து என்னது, ரெக்டாங்கிள். அப்போ ஹாஃப் இன்ட்டு OA ப்ளஸ் பிசி, ஓஏயும் பிசியும் ட்ரையாங்கிள். அது கூட வந்து என்ன பண்ணணும்னா ரெக்டாங்கிள் நம்ம தனியாக எடுப்போம். ஓகேவா, ஓசிங்கிறது வந்து என்னது, ஓசிங்கிறது டோட்டல் ஏரியா. ஓகேவா, கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ஓகே சாரி டு இன்டரப்ட் ஹியர். ஸோ அப்போ ஜென்ரலாக இது எப்படி வரும்னு பாருங்கள். ஏபி அண்ட் ஓசி, ஏபியும் ஓசியும் பேரலாக இருக்கா? தெளிவாகவே நான் காட்டுறேன். ஏபியும் ஓசியும் பேரலாக இருக்குது, கரெக்டாக? ஏபியும் ஓசியும் பேரலாக இருக்குது. அண்ட் இங்கே பர்பெண்டிகுலர் ஹைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடி அண்ட் பிஇ இதெல்லாம் தான் வந்து பர்பெண்டிகுலர் ஹைட்ஸாக இருக்க போகுது. அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் என்னது, ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் தி பேரலல் சைஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் ஹைட். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் தான் நமக்கு இங்கே தேவை. தட் இஸ் ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைஸ் என்னது, எதெல்லாம் பேரலாக இருக்குது, ஏபியும் ஓசியும் பேரலாக இருக்குது. அப்போ சம் ஆஃப் தி பேரலல் சைஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் ஹைட் ஏடி பிஇ ரெண்டுமே சேம் ஹைட் தான். அப்போ இன்ட்டு ஏடி போட்டாலும் ஹைட் தான். அப்படி இல்லைன்னா ஹாஃப் இன்ட்டு ஏபி ப்ளஸ் ஓசி பேரல் ஹைட்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் ஹைட் பிஇன்னு போட்டாலும் அதுவும் கரெக்ட் தான். ஸோ நமக்கு இங்கே ஆப்ஷனில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேவா, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் தி பேரல் சைஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் சைட். ஓகேவா, next last question, find the ratio of the average acceleration during the interval OA and AB. so OA ன்னு ஒரு இன்டர்வல் இருக்குது, AB ன்னு ஒரு இன்டர்வல் இருக்குது. ஓகேயா, இதில் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி டைம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஓஏக்கு கண்டுபிடிங்க, ஏபிக்கு கண்டுபிடிங்க, ரெண்டு ஆக்சிலரேஷனுக்குமான ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்து ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா என்னது, ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஆக்சலரேஷன் ஆஃப் ஓஏ டிவைடட் பை ஆக்சலரேஷன் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓஏக்கான ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இது என்னது, tan 30 டிகிரி ஸ்லோப்பு டிவைடட் பை ஏபிக்கான ஆக்சலரேஷன்னா என்னது, tan 60 டிகிரி அதோட ஸ்லோப்பு, விச் இஸ் நத்திங் பட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அதே ப்ராப்ளம் ஆகி தான். ஓகேயா, அப்போ இது வந்து என்ன ஆயிரும், 1/√3 ஆயிரும், இது வந்து டிவைட் பை √3 ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/3. நம்ம சால்வ் பண்ண அதே தான், பட் ப்ராப்ளம் கிராஃப் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் கொடுத்து ஆக்சலரேஷனோட ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 1/3 இஸ் தி ஆன்சர் ஹியர். கிளியர்? ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். தேங்க்யூ.
ஸோ இவ்வளவும் நம்ம பார்த்தோம், நிறைய விஷயம் பார்த்தோம். கிராஃபில் மேக்ஸிமம் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாமே நான் சொல்லிட்டேன், கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸும் எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்பிளுமே நான் எனக்கு தேடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளவும் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு கிராஃப் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன். இன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா, யூ மஸ்ட் டூ திஸ். அப்படியே போயிட்டு கிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின் நீங்கள் ஒரு 10 கொஸ்டினாவது குறைஞ்சது சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இன்றைக்கி கிடைச்ச இந்த நாலேஜ் அப்படியே அப்ளை பண்ணிடுவீங்க. உங்கள் பிரெயினில் அது நல்லாவே ஸ்டோர் ஆகிடும். உங்கள் பிரெயினும் இந்த மாதிரி மாடல் சம்ஸை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணலான்ற ஒரு ட்ரைனிங் உங்கள் பிரெயினுக்கு கிடச்சிரும். ஸோ தட் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது இதெல்லாம் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்த்த உடனே டப்புன்னு ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு மோஷன் இன் 2D பார்க்க ஆரம்பிக்கலாம், மோஷன் பிளேன் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேயா? எஸ், until then bye from Mathy ma'am and Luminous Academy. See you next class. Bye.